லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி ஒரே இடத்துலேருந்து 5 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 5 மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். எல்லாமே வந்து தலையீத்து மாடு தான். ஒரே ஒரு மாடு மட்டும் 2ஆம் ஈத்து மாடு. விலை வந்து கொஞ்சம் ரீசனபிள் விலையில் தான் இந்த மாடுகள் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த மாடுகள் எல்லாத்தையும் ஒரு பார்வை வந்து பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா செம்புத்து செவலை வெள்ளையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு, 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் வந்து டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மடி வளமும் பார்த்தீங்கன்னா நல்ல முன்பின் மடியாக வந்து எடுக்குது. காம்பு வளமும் மாட்டுக்கிட்டு வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஒரு நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல முகலட்சணத்தில் நல்ல வெள்ளை கொம்பில் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் 57,000 சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய 57,000 ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக மாட்டை வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மீடியம் சைஸ்டு மாடு, ரொம்பவும் ஓவர் சைஸான மாடு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. தலையீத்துக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக விற்பனையாளர் கான்டாக்ட் பண்ணி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மாடு மடி எடுக்கிறதுக்கு ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கூட கறவை வரலாம். இருந்தாலும் ஒரு 12 to 13 லிட்டர் மட்டும் கறவை திறன் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு. இதுவும் 9 மாத சினையாக இருக்குது. மாட்டுக்கு வந்து தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளேயே போட்டாலும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கறவை திறனை எடுத்து கொடுக்கும். மாடு வந்து ரெட்டவரி மடியில் முன்பின் மடியில் தான் மடி வந்து எடுத்திருக்கு. பார்க்குறதுக்கு இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால மாடு கொஞ்சம் இழப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 47,000 வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய 47,000 ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க. விலை வந்து அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்த மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 மாடுகளுமே தலையீத்து மாடுகள் தாங்க. நல்ல கலரில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஜெர்சி கிராஸ் மாடுகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். 2 பல் 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தான். நல்ல நீட்டு போக்காக நல்ல உடலமைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய தலையீத்து கிடாரிகள்ங்க. ரெண்டுமே வந்து 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். தலையீத்துக்கு ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். 2 மாட்டையும் ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. தலையீத்தில் ஒரு ஜெர்சி மாடு, ஜெர்சி கிராஸ் மாடாக வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன். நல்ல முகலட்சணத்தில் கொம்பு குறியில் மாடு வந்து வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த 2 மாடுகளையும் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சொல்லி தவறு மாட்டுக்கிட்ட வந்து எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடுகள் நல்லா மடி எடுத்து தான் கன்று போடும். தலையீத்துக்கு ஒரு 15 லிட்டர் வரைக்கும் இந்த 2 மாடுகள்கிட்ட இருந்தும் கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த 2 மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ஒரு மாடு 60,000 இன்னொரு மாடு 65,000 வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய விலையுமே வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடுகள் உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ 5ஆவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இதுவும் 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு தான். 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. ஜெர்சி கிராஸ் மாடு, சொல்லி தவறு இல்லாத மாடு, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த எல்லா மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா ஒரே இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரே இடத்துல இருந்து விற்பனைக்கு வந்திருக்கிறதுனாங்க நீங்கள் 2-3 மாடாக எடுத்துக்கிட்டீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். இந்த மாடுகள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். எல்லா மாடுகளுமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்க்கு தான் வந்திருக்கு. கண்டிப்பாக அனுசரித்து தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.
இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் உங்கள்கிட்டையும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். விலையும் கொஞ்சம் ரீசனபிளாக சொல்லுங்கள். மாட்டையும் வந்து ஒரு நல்ல மாடாக வந்து கொடுத்தீங்கன்னா விற்பனையாளருக்கும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மாடு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு வாங்குறவங்களும் கண்டிப்பாக அடுத்தடுத்த மாடுன்னு வாங்குவாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.